நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் ரஜினி ரசிகர்கள் உற்சாகமாக படத்தை வரவேற்று கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் நமது செய்தியாளர்களும் தமிழகம் முழுவதும் பல திரையரங்குகளின் முன்பு நின்று கொண்டு அவர்கள் இந்த படத்தை ரசிகர்கள் எவ்வாறு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நேரடி தகவல்களை களத்தில் இருந்து நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். நமது செய்தியாளர் அழகர் அவர்கள் இப்பொழுது ஆல்பர்ட் தியேட்டர் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார். அங்கு வந்து ஆல்பர்ட் திரையரங்கையும் ரஜினிகாந்தின் படங்கள் வெளியாவதையும் பிரிக்க முடியாத ஒரு நிகழ்வாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதிகப்படியான படங்கள் அங்கு வெளியாகிறது என்றும் அழகர் அவர்கள் கூறினார். அதேபோல் 12 மணிக்கு ஆல்பர்ட் திரையரங்கில் இன்று படம் வெளியாக இருப்பதாகவும் நமது செய்தியாளர் அழகர் இன்னொரு தகவலையும் வைத்தார். ஏனென்றால் 12வது தேதி 12வது மாதம் ஆகையினால் ஒரு 12ஆம் தேதி வந்து இந்த படம் வந்து 12 மணிக்கு வெளியாகும் என்றும் வந்து நமது அழகர் வந்து தொடர்கிறார். அதேபோல் கோயம்புத்தூரிலிருந்து நமது செய்தியாளர் ஷெர்லி அவர்களும் களத்தில் இருக்கிறார். இந்த பக்கம் திருச்சியிலிருந்து நமது செய்தியாளர் மகேஸ்வரனும் இங்கு நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அதேபோல் நமது செய்தியாளர் அழகர் இனி தொடருவார். நன்றி வசந்த். இன்னைக்கு நம்ம வந்து லிங்கா வெளியிடலை தொடர்ந்து முதல் காட்சி என்ற பகுதியை வெளிச்சத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முக்கியமாக சென்னையை அடுத்து கோவை மாநகரத்தில் மற்றும் திருச்சி மாநகரத்தில் ரஜினி ரசிகர்கள் அதிகமாகவே இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதே தொடர்பான செய்திகளை நாம் கோவை செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்போம். ஷெர்லி வணக்கம். தற்போது கோவை மாநகரத்தில் முதல் காட்சி வெளியிடப்பட்டு விட்டதா அல்லது வெளியாக காத்துக்கிட்டு இருக்கா? அப்படி வெளியாயிருச்சுன்னா ரசிகர்களுடைய மனநிலை அல்லது ரசிகர்கள் அந்த படத்தை வரவேற்கத்தக்க தயாரா இருக்காங்களா ஷெர்லி? நிச்சயமா அழகர். தற்போது பார்த்தோம்னா சென்னையை விட கோவையில தான் அதிக திரையரங்குகள்ல லிங்கா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தற்போது பார்த்தோம்னா இந்த முதல் காட்சியானது காலையில 5:30 மணிக்கு துவங்கி இருக்கு. இதுக்காக ரசிகர்கள் சுமார் 3:30 மணி அளவில் இருந்து இங்க பட்டாசுகள் வெடிச்சு அவங்க ஆர்ப்பரிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப வந்துட்டு முதல் காட்சியோட இடைவெளியில ரசிகர்களை எவ்வளவு ஆர்ப்பரிச்சிட்டு இருக்காங்கன்னு இப்ப ரசிகர்கள் கிட்ட இப்ப இடைவேளை முடிஞ்சு வந்திருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குங்கிறத பத்தி நம்ம கேட்கலாம். சொல்லுங்க சார், இந்த படம் எப்படி இருக்கு? நீங்க இடைவேளையில வந்திருக்கீங்க, படம் எப்படி இருக்கு? பாட்டுகள்லாம் எப்படி இருக்கு? படமும் எங்க தலைவருக்கு மிஞ்சி வேற எதுவும் கிடையாது. பாட்டும் அப்படிதான். உலகத்துல எங்க தலைவரை தவிர யாருனாலும் அடிச்சுக்கவே முடியாது. சரிங்களா? விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து எங்க தலைவருக்கு வந்து ஒரு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்க நாங்கள் விரும்புகிறோம். சரிங்களா? அதே மாதிரி 12/12 எங்களுக்கு வேர்ல்டு ஸ்டைல் டே எங்களுக்கு கொடுக்கணும். அதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? எங்களுக்கு வேர்ல்டு ஸ்டைல் டே எங்களுக்கு வேணும். 12/12 டிசம்பர் 12/12 எங்களுக்கு வேர்ல்டு ஸ்டைல் டே எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் எங்களுக்கு. சரி, அதே இன்னைக்கு நிச்சயமா அழகர். இப்போ பார்த்துட்டோன்னா எல்லாரும் ரொம்ப ஆர்ப்பரிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற பற்றி மற்ற ரசிகர்கள்கிட்ட கேட்கலாம். சரி, இப்போ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்கா? எப்படி இருக்கு படம்? படம் பட்டை எடுக்குதுங்க. எங்கள் தலைவர் எங்கள் உண்மையை வந்து அவர் வந்து என்ன தெரியுங்களா 65 வயசு இல்லைங்க, அவருக்கு 16 வயசு மாதிரி இருக்குங்க. அழகர், இப்போ பார்த்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க ரசிகர்கள் வந்து ரொம்ப உற்சாகத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ அடுத்தபடி இன்னொரு ரசிகர்கள்ட்ட கேட்கும். சார் எப்படி இருக்கு சார்? எங்க தலைவர் என்றைக்கும் 16. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. உலக நாயகன் எங்க தலைவர் ஒரே ஒருத்தர் தாங்க. நிச்சயமா அழகர். இப்ப பார்த்தோம்னா இங்க இருக்க ரசிகர்கள் ரொம்ப கொண்டாட்டத்துல இருக்காங்கன்னு சொல்ல அழகர். நன்றி ஷெர்லி. சென்னையை விட அதிகமான திரையரங்குகள், அதாவது 85 திரையரங்குகளில் லிங்கா படம் கோவை மாநகரத்தில் வெளியாகி இருக்கிறது. அதன் மூலம் தற்போது ஷெர்லி கொடுத்த தகவலின்படி கோவை மாநகரத்தில் லிங்கா படம் வெற்றியடைந்துள்ளது என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக திருச்சி செய்தியாளர் மகேஸ்வரன் நம்முடன் இணைந்துள்ளார். திருச்சி செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்போம். மகேஸ்வரன் வணக்கம். தற்போது திருச்சி மாநகரத்தில் லிங்கா திரைப்படம் வெளியிடப்பட்டு விட்டதா? ரசிகர்களின் வரவேற்பு அங்கு எப்படி இருக்கு மகேஸ்வரன்? வணக்கம் அழகர். மற்ற மாவட்டங்களை விட திருச்சியில் வந்து ரசிகர்கள் வந்து மிக உற்சாகமாக இருக்காங்க. அவருடைய பிறந்தநாள் அன்று இந்த லிங்கா படம் வெளியாவது வந்து இந்த ரசிகர்களுக்கு கூடுதல் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துருக்கு. நேற்று இரவு விடிய வந்து பல்வேறு சுவரொட்டிகள் ஓட்டுவது, பதாகள் அமைப்பது, தோரணங்கள் அமைப்பது பணிகள்லாம் ஈடுபட்டாங்க. திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சி மாநகரில் ஒரு 12 திரையரங்குகள் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. குறிப்பாக வந்து மத்திய பேருந்து நிலையம் அருகில் இருக்கிற கலையரங்கம் தேட்டர், சத்திரம் பேருந்து அருகில் இருக்கிற ரம்பா ஊர்வசி, இப்போ இந்த ரம்பா ஊர்வசி தேட்டரில் நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். இங்கே காவேரி, இந்த 3 திரையரங்குகளை ரசிகர்களுக்கான காட்சி வந்து வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ரம்பா தியேட்டரில் ஒரு 8:30 மணி அளவில் ரசிகர்களுக்கான காட்சி தொடங்க இருக்கு. இதற்காக வந்து ஒரு 6:30 மணிலிருந்து ரசிகர்கள் வந்து பல்வேறு பகுதியில் குவிய தொடங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்திலிருந்து தனது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ஒரு 25க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தன்னுடைய குழந்தையோடு வந்திருக்காரு ஸ்ரீரங்கத்தினுடைய ரஜினியுடைய தீவிர ரசிகர் முரளி. அவர்கிட்ட கேட்போம்.
சார் வணக்கம். காலையிலேருந்து காத்திருக்கீங்க. இந்த படம் உங்கள்கிட்ட என்ன மாதிரி எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு? படம் வந்து ஒரு 10 படையப்பாக்கு சமமாக இருக்கும் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அது இல்லாமல் நாங்கள் ஸ்ரீரங்கத்தில் மொத்தம் 400 பேர் வரும். 400 பேரில் இப்போ வந்து ஒரு 30 பேர் பக்கம் வந்துட்டு வைங்க, இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ளெக்ஸ் வைக்கிறது, போஸ்ட் ஓட்டுறது நிறையா அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. 8 முடிஞ்சு இப்போ 64 அவருக்கு முடிஞ்சிருச்சு. அவர் வாழ்க்கை 64 முடிஞ்சு திருப்பியும் 1வது வயசுலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. திருப்பியும் வந்து தலைவர் ஒரு ஆள் தான் உலகத்திலே. அர்னால்டு, ஜாக்கி சான், அமிதாப் பச்சன் எல்லாருமே ஃபீல்டு அவுட்டு. ஆனால் தலைவர் வந்து 64 வயதில் இன்றைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்து பெரிய ஆளாக இருக்கார். அவரோட கடவுள் அருளால் அவர் இன்னும் நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும். எங்கள் தலைவர் வந்து ஹாப்பி நியூ இயர், மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லி விடைபெறும். ரொம்ப நன்றி இருக்கும். விஷயம் ஹாப்பி பர்த்டே தலைவா, வாழ்க தலைவர், வாழ்க தலைவர். பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாள் இந்த படம் ரிலீஸ் வந்து ஒரு 2 தீபாவளி மேலே போல இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடுறாங்க. இப்போ நம்ம கூட ஜெயசீலன் ஒரு ரசிகர் வந்து இந்த படத்தை பார்க்கறது போலவே இந்த படத்துக்கு கருத்து செல்வதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. ஜெயசீலன் சொல்லுங்க, இந்த படம் வந்து எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சார் இது இன்னைக்கு வந்து எங்களோட கடவுளோட பர்த்டே சார். அதுக்காக நாங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் நைட்டு தளபதி படம் பார்த்துட்டு விடிய முழிச்சிருந்து மொதல் ஆளாக வந்து நிற்கிறோம் சார். படம் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி, கிறிஸ்துமஸ், ஜனவரி எல்லாம் இன்னைக்கு தான் சார். இன்னைக்கு தான் தலைவர் வாழ்க, தலைவர் பல்லாண்டு வாழணும் சார். பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ எங்களுக்கு ஒரு பண்டிகை போல இருக்குன்னே ரசிகர்கள் சொல்கிறாங்க. ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப கொண்டாட்டமாக அந்த படத்தை வரவேற்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் முதல் காட்சியை தொடங்க இருக்கு. முதல் காட்சியை பார்க்கறதுக்காக காலையிலேருந்து, அதாவது விடியவே வந்து டிக்கெட்டெல்லாம் வாங்கி தூங்காமல் வந்து காத்திருக்கிற, வீட்டில் தூங்காமல் இருந்து உடனே நேரத்தில் வரணுங்கிற காத்திருக்கிற ரசிகர்கள் நிறையா இருக்கிறாங்க. அழகர். களத்திலிருந்து செய்திகளை கொடுத்த திருச்சி மகேஸ்வரன் மற்றும் கோவை ஷெர்லி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதல் காட்சி இன்னும் பல வெளிச்சத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அது தொடர்பான மற்ற செய்திகளை வழங்க காத்திருக்கிறார் வசந்த். தகவல்களுக்கு நன்றி அழகர்.